பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரமேசருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் தளித்தீ. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் தளித்தீ. பாதம் படிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா இந்த நட்பு உள்ளம் பொங்குதே. பாதம் படிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பீடம் நடத்துகிறேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன். நிரப்பீடம் நடத்துகிறேன் நூதன சாலையில் சேர்த்திடுவேன். பாதம் படிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கட்டெங்கும் அழைத்திடாமல் தீவிர மந்தனை தாங்குகிறீ. திசை கட்டெங்கும் அழைத்திடாமல் தீவிர மந்தனை தாங்குகிறீ. பாதம் அறிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கொடும் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உமது கொடும் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுவே. பாதம் படித்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படத்திலண்ட. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படத்திலண்ட. இலை நறுக்கி தலை பிடிக்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செடி. இலை நறுக்கி தலை பிடிக்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்தி. பாதம் படிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே எனது இறைவா ஆறுகிறேன். என் இதய தெய்வமே எனது
சொல்லிடுவே. இசையா உந்த நன்கு உள்ள பொங்குதே, இசையா உந்த நன்கு உள்ள பொங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாதம் பணிந்து விட்டோம். அவருடைய துதியை அன்றி வேறு ஒன்றும் நாம் உச்சரிக்க போவதில்லை. அவர் ஒருவர் மாத்திரமே நம் மத்தியில் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். உன்னதரே உம் பாதுகாப்பில் நான் வளர்கின்றேன். சங்கீதம் 91 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகத்தில் அந்த உன்னதமானவருடைய மறைவை பெற்ற, அந்த பாதுகாப்பை பெற்ற, அந்த சிறகுகளை பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நம்ம தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் அப்படிப்பட்ட ஒரு நிழலையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பாடுவோமா ஆண்டவர் சமூகத்தில்? உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே கேடகமானீரே, காக்கும் அரணீரே கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன், பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது, தீங்கு அணுகாது, எந்த நோயும் அணுகாது. அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், மிதிப்பேன் சிங்கத்தையே
நான் நடப்பேன் சர்ப்பத்தினே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர் உம் சமூகம் நான் நிரந்தர நீரோடை சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர் உம் சமூகம் நான் நிரந்தர நீரோடை நிமிரச் செய்தீரே நிரந்தரமானீரே நிமிரச் செய்தீரே நிரந்தரமானீரே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் இரவில் வரும் தீயிருக்கு பயப்படே பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வே இரவில் வரும் தீயிருக்கு நான் பயப்படே பகலில் வரும் சோதனைகளை மேற்கொள்வே ஆயிரம் எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே ஆயிரம் எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருப்பதா விடுதல ஜெயவாழ்வும் எனக்குண்டு கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருப்பதா விடுதலையும் ஜெயவாழ்வும் எனக்குண்டு நாமம் அறிந்ததினா உயர்வு உண்டெனக்கு நாமம் அறிந்ததினா உயர்வு உண்டெனக்கு புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து கனப்படுத்தும் தகப்பன் நீரே உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து கனப்படுத்தும் தகப்பன் நீரே நீடிய ஆயுண்டு நிச்சயம் வெற்றி உண்டு நீடிய ஆயுண்டு நிச்சயம் வெற்றி உண்டு புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அன்பு தேவ ஜனமே அவரை போல ஒரு புகலிடம்
அவரை போல ஒரு அடைக்கலம், அவரை போல ஒரு கோட்டை, அவரை போல ஒரு நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஈவு அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஈவு அல்லவா? அவருடைய பாதுகாப்பு ஈவு அல்லவா? அவருடைய பாதுகாப்பு ஈவு அல்லவா? அவர் நம்முடைய கரங்களில் தூக்கி சுமக்கிறார் அல்லவா? நம்முடைய சிறகுகளால் மூடி மறைக்கிறார் அல்லவா? அவருடைய செட்டைகளின் மறைவிலே நமக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார் அல்லவா? தமது செட்டைகளின் மறைவிலே அவர் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய செட்டைகளின் மறைவிலே நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியில் நிறைந்து கர்த்தரை பாடி மகிழ்ந்து, கர்த்தரை பாடி மகிழ் மகளே, மகளே. கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து பாடு, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாடு, தேவனுடைய தொடுதலை உணர்ந்து பாடு, தேவனுடைய தொடுதலை உணர்ந்து கொப்பிடு. விசுவாச பிள்ளைகளே, நமக்கு ஒரு நல்ல புகலிடம் அமர்ந்தான், நமக்கு ஒரு நல்ல அடைக்கலம், நமக்கு நல்ல ஒரு அடைக்கலம், நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை அவர்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறார் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எவ்வளவாய் அவர் பாதுகாப்பாய் இருந்து நடத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் எவ்வளவாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவாய் நமக்கு முன் சென்று நடத்துகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை நடத்துகிறார். என்னுடைய பிள்ளைகளை, அவர் நம்மை நடத்தின விதங்களை பார்த்து, அவர் நம்மை தூக்கி சுமந்து வந்த நாட்களை நினைத்து, நம்மை தூக்கி சுமந்து வந்த நாட்களை நினைத்து, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசை கூட ஆண்டவரே, நீ நடத்தின பாதைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நீ நடத்தின பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். நீ தூக்கி சுமந்து வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகையா. எத்தனை பேருக்கு இதை உணர்ந்து உங்களால சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, சாப்பாட கையில எடுத்து வாயில கொண்டு போகும்போது நாம் அவரை நினைக்கணும். ஒரு வஸ்திரத்தை உடுத்தும் போது நான் நினைப்பேன், ஒரு காலத்துல இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு காலத்துல இந்த வஸ்திரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவாய் கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், எவ்வளவாய் நம் தேவைகளை சந்தித்து உயரங்களிலே உன்னதங்களிலே அமரச் செய்திருக்கிறார். உயரங்களிலே அமரச் செய்திருக்கிறாரே, உன்னதங்களில் அமரச் செய்திருக்கிறாரே. அதை நினைக்கும் போது அமைதியாக இருக்க முடியுமா? பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ,
தேடி கண்டுபிடித்தீ கண்ணின் மணி போல காத்து வந்தீ கழுகு போல் சுமக்கின்றீ. உணர்ந்து சொல்லுவோமா? கண்ணின் மணி போல காத்து வந்தீ கழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் வரிகள் மூலம் கர்த்தர் உங்கள் ஆவியை தொட்டு தூக்குகிறார் அல்லவா? உங்கள் ஆத்துமாவை அவர் தழுவி செல்கிறதை எத்தனை பேருக்கு அதை உணர முடிகிறது? உங்கள் ஆத்துமாவை அவர் தழுவி செல்கிறார். உங்கள் சரீரத்தை அவர் உணர்ச்சிகளால் நிரப்புகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். ஆண்டவரே ஒரு உணர்வை தந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரா, குடும்பம் எம்மாத்திரா. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரா. இதுவரை என்னை நான் எம்மாத்திர ஐயா, நீ நடத்துறதுக்கு நான் எம்மாத்திரம், நீ நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம். பெருசா சொல்லிக்க ஒண்ணும் இல்லை, ஆனாலும் நீரை நடத்துகிறீர். நீர் எங்களை சுமக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். ஆகாரம் தந்து நடத்துகிறீர், ஆகாரம் தந்து நடத்துகிறீர். குறைவில்லாமல் நடத்துகிறீர், நிறைவான பாதை நடத்துகிறீர். நல்ல மேய்ச்சல் அண்டையிலே நடத்துகிறீர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறீர். கர்த்தரே என்னை நடத்தி வந்த வழிகளை நினைக்கிறேன், என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறேன், என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறேன். என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறேன். ஆண்டவரே என்னை கொண்டு வந்து விட்ட பாதைகளை நினைக்கிறேன். தேவ ஜனமே, தேவ ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்?
உனக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவன் யார்? அவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தை, இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் தந்து அவர் இம்மானுவேலராய் உன்னோடே கூட இருந்து, அவர் இம்மானுவேலராய் உன்னோடே கூட இருந்து நம் கரத்தை நடத்தினாரே. பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, தேவன் நம்மோடே. ஆண்டவர் சமூகத்தில் வந்ததே ரட்சகர், வந்ததா ரட்சிக்கும், வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இயேசுவே அக்கினியில் நான் நடக்கையில், எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்று காக்க நேசர் என்னோடே, என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்று காக்க நேசர் என்னோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு.
God with us. God with us. அவர் நம்மோடு கூட இருக்கும் தெய்வம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்போது நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர். எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர். நம்மை விட்டு விலகாதவர். நம்மை விட்டு விலகாதவர். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி அப்பா. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே உமக்கு நன்றி, நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் எங்களை மூடுவதாக. உங்க பிரசனைகளை மூடுவதாக. உங்க பிரசனைகளை மூடுவதாக. தெய்வீக வல்லமைகளை மூடுவதாக. தெய்வீக தொடுதலைகளை மூடுவதாக. தெய்வ வல்லமைகளை சந்திப்பதாக. தெய்வ வல்லமை சந்திப்பதாக. உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய பாதம் பணிந்து நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவர் சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். ஒரே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நான் இந்த பிரசங்கிக்க போகிற இந்த வசனம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம். நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணேன். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜெபத்தில் எனக்கு இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். அன்னையிலிருந்து இந்த வசனத்தை நான் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் இன்னைக்கு ஆராதனையை நடத்த வைத்தார். அந்த வசனத்தை கொண்டே இன்னைக்கு கர்த்தர் சபையையும் போஷிக்க போகிறார். ஆண்டவரே, உங்க வசனத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு போஜனம் இருக்குப்பா. உங்க வசனத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குப்பா. நீங்க கொடுக்கிற அந்த வசனத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. நீங்க கொடுக்கிற அந்த வசனத்துல எங்கள் ஆவி பலனடைகிறது. உங்க வசனத்துல எங்க ஆத்துமா அக்களிப்பால் துள்ளுகிறது. உங்க வசனம் ஊனையும் உருவ குத்துகிறது. கணுக்களையும் ஊனையும் உருவ குத்தக்கூடியது. இந்த வசனம் எங்களுக்கு நேராய் வரட்டும். இந்த வசனத்தில் இருக்கிற வேத வெளிச்சத்தை காண எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை காண எங்களுக்கு கிருபை தாரும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை உள்வாங்கக்கூடிய நிலையில பண்படுத்தப்பட்ட நிலங்களாக ஒவ்வொருத்தருடைய இருதயம் மாறட்டும். பண்படுத்தப்பட்ட நிலங்களாக ஒவ்வொருடைய இருதயமும் மாறட்டும். கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இது யாருக்கு சொன்ன வார்த்தை என்றால்,
மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலங்கள் நடத்தி கடைசியிலே கர்த்தர் குறிக்கப்பட்ட நாள் ஆண்டவர் அவரை குறிப்பிட்டு, மோசே உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி மோசேயுடைய இறுதி நாளிலே அவர் இஸ்ரவேலுடைய கோத்திரங்களை வரவழைத்து அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு நீங்கள் முற்பிதாக்களை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவங்க காலம் முடியும் போது தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். யாக்கோபு அப்படித்தான் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தன்னுடைய 2 பிள்ளைகளையும், ஆபிரகாம் எத்தனை பிள்ளை? ஆபிரகாமுக்கு 12 பிள்ளையா? ஆபிரகாம் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு அப்படித்தான் ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். யாக்கோபு அப்படித்தான் தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இப்பொழுது பார்த்தீர்களானால் மோசே அந்த 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் இந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் யாராவது நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்து ரொம்ப வயதான காலத்தில் அவங்க மரிக்கும்போது ஏதாவது தங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க மரண காலம் வருகிற பொழுது எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்க சில பேர் அழுகிறப்பெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கடைசியாக ஒன்று கூட சொல்லலையே, எனக்கு கடைசியாக ஒன்று கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சொல்லுவாங்க. சில பேரை கேட்பாங்க, இவங்க உங்கள் பேரப்பிள்ளை வந்திருக்கா, நல்ல வாக்கு சொல்லு அப்படிம்பாங்க. உங்கள் பேரப்பிள்ளை வந்திருக்கா, நல்ல வாக்கு சொல்லு அப்படிம்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பைபிளில் இருந்து வந்தது. வேதத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டாங்களோ அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க ஒரு நல்ல வாக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். அதை அந்த அடிப்படையில் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே ஒரு வாக்கு சொல்லுகிறார். எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசியா 29 தன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறைவு செய்கிறார். எப்படி என்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்து சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. பார்க்குறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? போன வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, தமது ஜனங்களை தேவன் நடத்தும் விதம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? தமது ஜனங்களை தேவன் நடத்தும் விதம் என்பதை குறித்து 4 காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எனக்காகவே கர்த்தர் பேசினார். 2வது ஆராதனையில், முதல் ஆராதனையில் ஏசாயாவை பற்றி பிரசங்கம் பண்ணேன். 2வது ஆராதனையில் எனக்கு ஆண்டவர் பிரசங்கத்தை மாற்ற சொல்லிட்டார். அதனால தான் 2வது அதிகாரத்தில் நான் தேவன் நடத்தும் விதம், தமது ஜனத்தை தேவன் எவ்வாறு நடத்துகிறார். அதனால் யூடியூப்பில் வந்திருக்கிற மெசேஜ் இந்த பாயிண்ட் தான் வந்திருக்கும். ஏன்னா கர்த்தர் எனக்கு அதை சொன்னதுனால நான் மறுபடியும் 2வது ஆராதனையும் நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் யூடியூப்பில் வந்தது இந்த செய்தி தான். இப்போ இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னை எந்த விதத்திலாவது கம்பேர் பண்ண முடியுமா மற்ற மனுஷரோட? நீங்கள் உலக மனுஷரோட கம்பேர் பண்ண முடியாது. நீங்கள் உலக மனுஷருக்கு ஒப்பானவர்கள் அல்ல. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உலக மக்களோடு நீங்கள் சரிக்கு சமம் அல்ல. நாம் சில நேரங்களில் உலக மக்களோடு இணையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு இணையாக நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்க யாருக்கும் ஒப்பானவர்கள் அல்ல.
நீங்க எப்பவுமே ஹை லெவல் தான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அவங்கள போல நான் இருக்கணும், அவங்கள போல நம்ம இருக்கணும், அவங்கள போல அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இவங்களுக்கு ஈக்குவலாக. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. உன் நிலையே ஹை லெவல் தான். இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். நாம் நினைக்கிறது ஒன்று, தேவன் நினைக்கிறது ஒன்று. நாம் எல்லாருக்கும் ஒரு சமமாக இருக்கணும், எல்லாரும் போல நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ எல்லாரிலும் சிறந்தவனாய் இருக்கணும், எல்லாரிலும் சிறந்தவனாய் இருக்கணும். அப்படிங்கிறதா கர்த்தர் நம்ம இடத்துல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். விலையேற பெற்ற இரட்சகருடைய ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது, இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம எங்கே பெற்றிருக்கிறோம்? இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மண்பாண்டம் யார்? யார் மண்பாண்டம்? நாம் தான். நம்முடைய சரீரம் மண்ணாலே உருவாக்கப்பட்டது. எனவே நாம் ஒரு மண்பாண்டம். இந்த மண்ணிலே அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனால் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், விடுதலையை பெற்றிருக்கிற நாம், மீட்பை பெற்றிருக்கிற நாம், இந்த உலகத்தில் இருக்கிற எதற்கும் நாம் ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. நாம் முற்றும் மாறுபட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் முற்றும் மாறுபட்டவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்குன்னே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அவார்ட், ரிவார்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன அந்த ரிவார்டை பார்த்துடலாமா? பேதுரு எழுதின முதலாவது நிருபம், அந்த முதலாவது நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீங்களோ, நல்ல கவனிங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. இப்ப முதல் காரியம், நாம் எதுக்கு ஒப்பானவர் இல்லை? நம்ம யாருங்க? இந்த உலக அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் நம்மை வரவழைத்திருக்கிறார். அதனால தாங்க இந்த உலகத்துக்கு நாம் ஒப்பானவர் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உணர முடிகிறது? நான் ஒரு ஆச்சரியமான ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், ஒரு ஆச்சரியமான ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், ஒரு மேன்மை தங்கின ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நான் வரவழைக்கப்பட்டவன். இந்த ரட்சிப்பு அந்தகாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒளிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் இருளுக்குள்ளே கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது. ஆனால் நாமும் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் தான் கிடந்தோம், நாமும் இந்த ஒரு காலத்தில் இந்த இருளுக்குள்ள தான் கிடந்தோம். ஆனால் இருளையே நமக்கு கடைசி வரைக்கும் வைக்காம நம்மளை ஆண்டவர் எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ அந்தகாரத்தில் இல்லை, மாறாக நீ ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவள். ஆச்சரியமான ஒளியினிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. தமது ஜனத்தை ரட்சிக்கப்பட்ட, எப்படி பழைய ஏற்பட்ட ஜனங்களை மீட்டார், எப்படி ரட்சித்து கொண்டு வந்தார், அதுக்கு உதாரணமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து வனாந்தரத்தை நடத்தி கொண்டு. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். இது என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்றால், ஜனங்களை ஆண்டவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். எங்கிருந்து கொண்டு வருகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பாவ வாழ்க்கையில் இருந்தார்கள். அங்கே இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார். இதுக்கு என்ன அடையாளம்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்படித்தான் ஆண்டவர் பாவம் என்கிற இருள் என்கிற எகிப்து
அந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லா மக்களையும் அங்கிருந்து புறப்பட வைக்கிறார். எல்லாரையும் புறப்பட வைக்கவில்லை. எல்லாரையும் அவர் புறப்பட வைக்கவில்லை. நல்லா கவனிங்க, அவருடைய சொந்த ஜனத்தை. ஏன்னா இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம் யாராம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் நானும் யாருங்க? புரிஞ்சுக்கிறீங்களா? நம்மெல்லாம் யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறது என்றால் 2000 போஸ்டிங்காக 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறார்கள். போஸ்டிங் எவ்வளோங்க? 2000 போஸ்டிங் தான். ஆனால் 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறாங்க. அந்த 2 லட்சத்துக்குள்ள அந்த 2000 பேர் செலக்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு அவங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அந்த 2000 பேரை செலக்ட் பண்ண பிறகு தான், அப்பா நான் எப்படி வந்திருக்கீங்களா, 2 லட்சம் பேருக்குள்ளேருந்து நான் வெளியே வந்திருக்கேன்ப்பா, 2 லட்சம் பேர்லேருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். அப்போ தான் தன்னுடைய தனித்துவம் என்னன்னு தெரியும். தான் ஒரு ஆர்டினரி பீப்புள் அல்ல, நான் 2 லட்சம் பேருக்குள்ளேருந்து நான் வெளியே வந்த ஒரு ஆள். நான் ஒரு சாதாரண ஆள் அல்ல. 2 லட்சம் பேருக்குள்ள என்னை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க, என்னை செலக்ட் பண்ணி தூக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த உலகத்தோட உலகமா அப்படியே செம்பரியாட்டு கூட்டமாக இருந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்ம கொண்டு வரல. கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட நான் ஆரம்ப காலங்களில் ரட்சிக்கப்பட்டப்ப 1996 ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையில் ரட்சிக்கப்பட்டவன். எங்கள் ஊர் ஒரு கிராமம். ஆனாலும் ஒரு காலை பூசைக்கு ஆர்சி சர்ச்சில் நடக்கிற ஆராதனைக்கு எப்படியும் ஒரு 250 பேர் அட்டன் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற மக்களே 50 பேர் வந்துடுவாங்க. வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஒரு 250-300 பேர் சாலிடாக வருவாங்க. அந்த கூட்டத்திலிருந்து நான் இப்போ ரட்சிக்கப்பட்டு எங்கள் மணப்பாறை, எங்கள் கிராமம், நாங்கள் மணப்பாறைக்கு எங்கள் கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர். ரூஃபஸ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மணப்பாறைக்கு நாங்கள் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறோம். பெந்தகோஸ்தே சபைக்கு போகும்போது ஒரு 2 வாரம் சர்ச்சுக்கு போயிட்டேன். ஒரு 3ஆவது வாரம் எனக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு. என்ன டவுட்டு வந்துருச்சுன்னா, இங்கே பூசை நடந்துகிட்டு இருக்கு, ஆர்சி சர்ச்சில் பூசை நடந்துகிட்டு இருக்குது, அங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்குது. நான் மணப்பாறைக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே ஒரு 300 பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் போகிற சர்ச்சில் ஒரு 30 பேர் ஒரு ட்ரம்மை போட்டு தட்டி கிடக்குறாங்க, டொங்கு 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 டொங்குன்னு. இங்கே 300 பேர் உட்காந்து இவ்வளோ பெரிய சர்ச்சில் ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நான் போய் ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளே ஒரு ட்ராம்பரினை தட்டிக்கிட்டு ஒரு ட்ரம்மை தட்டிக்கிட்டு அங்கே ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா, இங்கே 300 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 30 பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். இந்த 30 பேரை விட இந்த 300 பேர்த்தை விட இந்த 30 பேர் அறிவாளிகளா? அப்போ இந்த 300 பேர் முட்டாளா? இப்போ இங்கிருந்து நம்ம அங்கே போகிறோமே, அப்போ நம்ம சரியாக தான் போகிறோமா தப்பாக போகிறோமா? அப்போ இவங்கெல்லாம் அப்போ அறிவு இல்லாதவங்களா? அறிவு இல்லாமல் தான் இங்கே உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு திடீர் டவுட் வந்துருச்சு. நம்ம எடுத்த முடிவு சரிதானா? நான் போகிற பாதை சரிதானா? ரட்சிக்கப்பட்டு 2 வாரம் ரட்சிக்கப்பட்டுங்கன்னா நான் ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு 2 வாரம் நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், பெந்தகோஸ்தே சபைக்கு. அப்போ வர்றப்போ அந்த 2ஆவது வாரம் எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு. அப்போ தான் அன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறப்ப அன்னைக்கு சரியாக எங்கள் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசினார். அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய உலகம். இதில் மிகப்பெரிய அழைக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் எப்படி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அழைக்கப்பட்டது 2 லட்சம் பேருக்கு, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ எத்தனை பேருங்க? 2000 பேருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 2 லட்சம் பேருக்குமே கவர்மெண்ட் ஹால் டிக்கெட் கொடுத்துருக்கு, அழைப்பு கொடுத்துருக்கு, வந்து பரீட்சை எழுது.
2 லட்சம் பேருக்குமே கவர்மெண்ட் ஹால் டிக்கெட் கொடுத்துருக்குது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டது எத்தனைங்க? வெறும் 2000 பேர் தான். இது டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை, இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் நீங்கள் சில பேர் எத்தனை நினைச்சீங்களோ, உலகத்தில் எவ்வளவு திருவிழாக்கள், எத்தனை மக்கள், எத்தனை லட்சம், எல்லா இடத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுறாங்க. ஆனால் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் கூடுகிறார்கள். ஒரு பக்கம் இதை நினைச்சா நம்ம இப்படி ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறோமே, அது ஒரு பக்கம் வருத்தம். ஆனால் இன்னொரு பக்கம், நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சின்ன கூட்டத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த சின்ன கூட்டத்துக்குள்ள நம்ம மற்றவங்களை போல படம் பார்க்கல, மற்றவங்களை போல நம்ம இஷ்டத்துக்கு வாழலை. ஆனால் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில இந்த வேதத்தை தினந்தோறும் தியானிக்கிறோம். ஜபத்தின் வாயிலாக கர்த்தரோடு நெருங்குகிறோம், கர்த்தரோடு வாழ்கிறோம், கர்த்தரோடு சம்பாஷணம் பண்ணுகிறோம். இதை காட்டில ஒரு பெரிய ஒப்பானது இந்த உலகத்தில் வேற என்னங்க இருக்குது? நம்மளை போல தேவ சமூகத்தில் நெருங்க முடியுமா? யாராவது தேவ சமூகத்துக்கு போக முடியுமா? ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறதுக்குரிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் உலகம் அப்படி அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறது. அடிமைத்தனத்தின் ஆவியை உலகம் பெற்றிருக்கிறது. அவங்க அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அவங்க ஈர்க்கப்பட்டு உலகத்தாலே அடிமையாக்கப்பட்டதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் தெரியல, யார் தெய்வம், யார் ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும் தெரியல. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒண்ணுமே இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஆவியில வெளிப்படுத்தி, டேய் தம்பி, டேய் அம்மா, சகோதரி, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா இவ்வளவு பெரிய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இந்த மண்பாண்டத்தில் நீ பெற்றிருக்கிற, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யார்? உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யார்? அதனால தான் சங்கீதத்தை சொல், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் எவ்வளவு பெரிய சீர். சீர் அப்படின்னு சொன்னா, சீர்னா ஒரு நேர்த்தி, ஒரு திருப்தி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலையில் நமக்கு ஒரு பெரிய திருப்தியை வச்சிருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு ஒரு பெரிய திருப்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தெளிவாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஐதீகத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க. இதை இப்படி செஞ்சா நல்லதுன்னு ஐதீகம் சொல்லுது, இதை இப்படி செஞ்சா நல்லதுன்னு ஐதீகம் சொல்லுது, இப்படித்தான் செய்கிறாங்க. எதையுமே கன்ஃபார்மாக செய்யலை. ஆனால் நீங்களும் நானும் தான் ஒரு கன்ஃபார்மாக கர்த்தரால் நடத்தப்பட்டு வருகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம ஒரு ஐதீகவாசிகள் அல்ல, நம்ம ஒரு ஐதீகவாசிகள் அல்ல, ஐதீகத்தை செய்கிறவங்க அல்ல. ஐதீகம்னா என்னங்க? இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, பெரியவங்க சொன்னாங்க, இது ஒரு ஐதீகம், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நான் அப்ராக்சிமெண்ட்டாக ஓடுற கூட்டம் அல்ல, டெஃபினிட்டாக இதுதாங்கிற பாதையை அறிஞ்சு ஓடுகிற கூட்டம். இந்த கூட்டம் தான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லி சரியா ஓடுகிற கூட்டம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்குது, நம்மளை ஒரு தெளிவான பாதையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு, இதை தவிர வேறு ரட்சிப்பு இல்லை. அதனால தான் பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனம் எப்போவுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்டவங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும், யாரை கொண்டு தான் ரட்சிப்பு, யாரை கொண்டு தான் ரட்சிப்பு, எதை கொண்டு தான் ரட்சிப்பு அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு சரியா இருக்குங்க. அப்போஸ்தலர் 4:12 அழகா சொல்றாரு பாருங்க பேதுரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் உத்தேச வாழ்க்கை வாழ அழைக்கப்படலை, உத்தேசமா வாழ அழைக்கப்படலை, அக்யூரட்டா வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்க. அதனால தான் நம்மளை பார்த்து சொல்றார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கு நீ ஒப்பானவன் அல்ல. அவங்களுக்கு இன்னும் இருளே கிடக்கிறாங்க, ஆனால் நானோ உன்னை ஒளியில் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்.
அல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. இருளுக்கு என்ன வித்தியாசம்? இருளுக்கும் ஒளிக்கு என்ன வித்தியாசம்? இருளில் இருக்கிறத எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தேடுற பொருள் அங்கே தான் இருக்கும், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன? இருக்கிற இடம் இருள். ஆனால் வெளிச்சத்திட்ட வந்துட்டா தான் தெரியுங்க எது எங்கே இருக்குது, எது எங்கே இருக்குது எல்லாம் தெரியும். காரணம், நாம் எங்கே வந்துட்டோம்? அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான ஒளியிலே வந்து விட்டோம். அல்லேலூயா. அந்த ஒளி ஆச்சரியமான ஒளி, அந்த ஒளி ஆச்சரியமான ஒளி. அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனவே முதலாவது காரியம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்கிறவர் யார் அப்படின்னா, அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான ஒளிக்குள் வந்தவனே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். இதற்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 9:15 9:15. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கு பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ரெண்டாவது, நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகத்தில் இருக்கிற யாரோடும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணலை. அவருடைய நாமத்தால், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. 2 நாளாகம் 7:14 தெளிவாக சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அந்த என் ஜனங்கள் என்று மை பிலவ்ட், என் ஜனம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த என் ஜனங்கள் என்கிற அந்த கேடர்ல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். அதனால தான் நாம் யாராக இருக்க முடியாது? உலக மக்களுக்கு இணையாக இல்லை. எத்தனை பேர் உலக மக்களுக்கு நான் இணையா இல்லைங்கிறத குறித்து சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப வசதியாக இருக்கிறோம். நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய சொந்தக்கார ஒருத்தர் இஸ்ரேலில் வேலை செய்கிறார், 2 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறார். நான் என்னம்மா வருஷத்துக்கா அப்படின்னு? இல்லை மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. மாதத்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு. அப்போ ஒரு சிலர் இப்படி சொல்லும்போது தானாகவே ஒன்று சொல்லும், அவங்களுக்கு இணையாக நம்மெல்லாம் வர முடியுமா? அவங்க இருக்கிற இடம் எவ்வளவு, நம்ம இருக்கிற தூரம் எவ்வளவு, அவங்களுக்கு நம்ம இணையாக போக முடியுமா? சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு எத்தனை லட்சம் இருந்தாலும் இந்த ரட்சிப்புக்கு அது இணையாகாது. அல்லேலூயா. அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் விலையேறப்பட்டது ரட்சிப்பு இல்லையம்மா. என்னைக்காவது உங்கள் மேலே இருக்க ரட்சிப்பை குறித்த அதனுடைய மதிப்பை நீங்கள் என்னைக்காவது கணக்கு போட்டு பார்த்தது உண்டா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அதோட நீங்க போய் ஒப்பிடாதீங்க. அவனுக்கு ஆஸ்தி இருக்கிறது, ஆனால் அது அவனுக்கு ஜீவன் அல்லவே அல்ல. ஆனால் நமக்கு ஆஸ்தி இல்லை. ஆஸ்தி அதை விட மேலானது என்ன இருக்குங்க? இந்த ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது அல்லவா? அதுக்காக நம்ம காசு வச்சிருக்க கூடாது, பணம் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லலை. தேவை, பணம் தேவை, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பணம் தேவை. ஆனால் ஒரு நாளும் அவங்கள போல நான் இல்லையே, அவங்களுக்கு நிகராக நான் இருக்கணும், அவங்களுக்கு நிகராக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் யாருக்கும் நிகரல்ல. உங்களுடைய பொசிஷனே வேற. அல்லேலூயா. நீங்கள் யாருக்கும் உங்களை ஈக்குவலாக கொண்டு வராதீங்க.
நீங்கள் யாருக்கும் ஈக்குவல் கிடையாது. காரணம், நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட பணம் இருக்குது, ஆனா உங்ககிட்ட ரட்சிப்பு இருக்குது. அந்த பணத்துக்கு ரட்சிப்பும் இணையாகாது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இருக்கு. நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் நம்மளாம் படிக்கக்கூடாதா, பட்டம் வாங்கக்கூடாதா? எல்லாமே வாங்கணும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய பெருமை. இதெல்லாம் நமக்கு செகண்ட் தான். முதல்ல என் மேலே எனக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி, என் மேலே இருக்கிற குவாலிட்டி கர்த்தருடைய ரட்சிப்பும் அபிஷேகமும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வரன் பார்க்க போகும்போது நீங்கள் வைக்க போகிற அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பில் என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆர் யூ சேவ்? அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? இதுதான் நீங்க வைக்க போற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கேடர்ல வர்றது. இது இருந்தா மட்டும்தான் மற்றதை பத்தி பேச்சு. இது இல்லைன்னா எதை பத்தி பேச்சே இல்லை. ஏன்? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு ஒப்பானவர்கள் அல்ல. நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தால் நாம் எந்த விதத்தில் ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. ஏனென்றால் முதலாவது நான் சொன்னேன், நம்மளை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் நாம் ஒப்பானவர்கள் அல்ல. ரெண்டாவது, இந்த உலகத்தோட யாருக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்யவில்லை, நம்மோடு மட்டும்தான் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் வாயிலாக நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலம் நாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்ம ஞானஸ்நானம் ஞாபகம் இருக்கிறது? என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஞானஸ்நானத்தின் வாயிலாக நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை இருக்குதே, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஒப்பந்தம். ஆண்டவர் நானும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கிறோம். நேற்று நம்ம முதல்வர் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறார். சொன்னார், இத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டிருக்கு, ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. அப்படின்னா என்னங்க? அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்ன அர்த்தம்னா, இது இனிமேல் அது மாற்ற முடியாது, ஏன்னா கையெழுத்து போட்டாச்சு, இதெல்லாம் உறுதி பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் என்ற விதத்தில் கர்த்தரோடு ஒப்பந்தம் பண்ணப்பட்டவர்கள். நமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அதனால் இந்த உலகத்துக்கு நாம் யாருங்க? ஒப்பானவர்கள் அல்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. நீங்கள் என்றைக்குமே அந்த ஹைலைட்டை நீங்கள் விரும்பணும். தாவீதுடைய வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கோலியாத்தை தூக்கி போட்டு மேலே வந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த கோலியாத்தினுடைய குவாலிட்டியும் பார்க்கிறார், தனக்குள்ள இருக்கிற குவாலிட்டியை பார்க்கிறார், கம்பேர் பண்றார். நீ யார்? நீ யாரு? ஆனா நான் யாரு? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். அல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். எப்படி கம்பேர் பண்ண, எப்படி அவர் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறார் பாருங்க தாவீது. ஓம் பலன் அல்ல, ஓம் பலன் எது, என் பலன் எது? உனக்கிட்ட இருக்கிறது என்ன, என்கிட்ட இருக்கிறது என்ன? எசேக்கியா ராஜா சொல்றார், உன்கிட்ட இருக்கிறது மாம்ச புயம், என்கிட்ட இருக்கிறது ஆவியின் பலன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க அதை வேறு பிரித்து பார்க்கணும். அவங்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இடம் போட்டக்கூடாது. என்னவா ஏதோ சத்தம் வருது, வாசிங்க அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 வசனம். பெலிஸ்தனை நோக்கி பாருங்க, தாவீது சொல்ற விஷயத்தை பாருங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும்
கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. சவுல் ராஜா அவனை ஒரு பெரிய ஆளா பார்க்கிறான். அவன் தாவீதை கூப்பிட்டு பேசும்போது சவுல் சொல்றாரு, அவன் சிறு வயதிலிருந்தே அவன் யுத்த புருஷன், நீ அவனை மேற்கொள்ள முடியாது, நீ மேற்கொள்ள முடியாது. அப்ப தாவீது சவுல்ட்ட என்ன சொல்றாரு, இல்லை 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 இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. எப்படிங்க அந்த உடன்படிக்கை எங்க கொண்டு போய் நிறுத்துது பாருங்க தாவீத. ஒரு தைரியம். நமக்குள்ள அந்த ரட்சிப்பு இருக்குதுங்கிறத எதுல வெளிப்படுத்துறது தெரியுங்களா? நம்ம பேசுற விசுவாசம், நம்ம பேசுற அந்த தைரியம். அந்த தைரியத்தில் தாங்க நமக்குள்ள ரட்சிப்பு இருக்குங்கிறத அதை வெளிப்படுத்த முடியும். தாவீது அதை பயன்படுத்துறார். தாவீது பயன்படுத்துறார். ஒவ்வொரு நாளும் கோலியாத்து வந்து இஸ்ரவேலுடைய இராணுவங்களை நிந்திக்கிறான், இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்கிறான். ஆனால் தாவீதோ அப்படி அல்ல, அவனை நிந்திக்க விடல. இங்க பார், உன்னை தூக்கி இன்னைக்கு நான் காக்காய்க்கு இறையா போடுறேன் பார். என்னுடைய பிள்ளைகளே, இதாங்க விசுவாசம். நமக்குள்ள இருக்க ரட்சிப்பினுடைய மகத்துவம் இதுதான். என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகளே, நான் பெற்றிருக்க ரட்சிப்பை குறித்து நாம் முதல்ல மிகைப்பட வேண்டும். அல்லேலூயா. என் மேல என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், என் மேல தம்முடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், என் மேல அவருடைய உடன்படிக்கையை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். பெருமைப்படணும். தெரியாம பெந்தகோஸ்து வீட்டில் வந்து பிறந்துட்டு டிவி பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியல, போன தொட்டா வயிறாக, ராத்திரி ஆகிட்டா 8 மணிக்கு ஜெபம் பண்ணவா, குடும்ப ஜெபம் பண்ணவா, டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு பிள்ளைங்க நினைக்குதுங்க. என்னவா அப்படியா நம்ம டார்ச்சர் பண்றாங்க. தம்பு தங்கச்சி புரிஞ்சுக்க, உன்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றது போல உன் ஃப்ரெண்டு வர முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்றது போல உன் ஃப்ரெண்டு வரமாட்டா. நீ இன்னைக்கு ஆண்டவரே அப்படி நீ போற மாதிரி அவ வர முடியாது. ஏன்னா அவ இன்னும் இருளுக்குள்ள தான் இருக்கிறா. ஆனா உன்னை ஒளியின் இடத்துல கொண்டு வந்துட்டார். அதனால நீ இருக்கிற இடம் ஒளி, தேவனால் பெற்ற ஒளி, தேவனால் பெற்ற ஒளி இடத்துல வந்திருக்கிற. அதனால உனக்கு இருக்கிற அந்த மகிமை உன் ஃப்ரெண்டுக்கு இல்லம்மா, உன் கூட இருக்கிறவங்களுக்கு இல்ல. நீ அவங்களை பிரியப்படுத்த நினைக்காத. நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவன். You are a blessed. You are a blessed. நீ என்னைக்கு ஒன்று நீ நினைக்கிறியோ கர்த்தர் உன் கூட இருக்கிறத நீ பார்ப்ப. நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு ஒப்பானவன் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை. நினச்சி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு அந்த நாட்களில் இருந்த பரிசுத்த வான்கள், அன்னைக்கு இருந்த பரிசுத்த வான்கள் இந்த உலகத்தில் தனக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக போகணும்னு அவங்க நினைக்கல. தனக்குள்ள இருக்க ரட்சிப்பை ஹைலைட் பண்ணாங்க, தனக்குள்ள இருக்க ரட்சிப்பை ஹைலைட் பண்ணாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் தாங்கிட்ட இருக்க ரட்சிப்பை ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. தானியேல் தன்னுடைய ரட்சிப்பை ஹைலைட் பண்ணி காண்பிச்சார். யோசேப்பு தனக்குள்ள இருக்க ரட்சிப்பை ஹைலைட் பண்ணினார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நானும் இருக்கிற இடத்துல நம்ம பெற்ற ரட்சிப்பை ஹைலைட் பண்ணணும். எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்ன போல எனக்கு கிடைச்ச இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. அழகான ஒரு பாட்டு. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார்.
எவ்வளோ அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை. இந்த பாறுதலத்தின் சொந்தக்கார என் உள்ளத்துக்கு சொந்தமானா. என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஆண்டவரை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய ரட்சிப்பை இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நான் பாக்கியவான். எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்கள் யாரோடும் ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார், உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார். உலக அபிலாசங்களை இணைஞ்சு போகும் நினைக்காதீங்க, உலக பாவ பழக்க வழக்கங்களை இணைஞ்சு போகும் நினைக்காதீங்க, உலக அசுத்தங்களை இணைஞ்சு போக நினைக்காதீங்க. நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்காக நான் வேறு பிரிக்கப்பட்டவன், இயேசுவுக்காக நான் வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க இந்த இவ்வளவு பெரிய ஊரில் 10 பேர் தான் 20 பேர் தான் அப்படி நீங்கள் நினைங்க. உங்களை என்னை ஆண்டவர் இந்த இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில் இருக்கிற இந்த ஊரை கர்த்தர் உங்களை என்னை தெரிஞ்சிருக்கிறார். அதனால் நம்மளை பரிதாபமாக நினைக்க வேண்டாம். எனக்குள் இருக்கிற விசேஷம் அது பெருசு. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட நம்ம விரும்புகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல. எனக்கு கிடைத்த ஒரு விலையேறப்பட்ட சொத்து. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்கள் உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் பேசுங்க. உங்கள் பேரை சொல்லி உனக்கு ஒப்பான அந்த உலகத்தில் யார் இல்லையா? ஏன்னா இந்த உலகம் இருளுக்குள்ளே கிடக்கு, ஆனால் நீயோ ஆச்சரியமான ஒளியின் இடத்துல வந்திருக்கிற. எனவே உனக்கு ஒப்பான இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு கொள்கையும் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் உனக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்குது. நீ ஆண்டவரால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், நீ ஆண்டவரால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். உங்கள் மேலே உடன்படிக்கை பண்ணப்பட்டாச்சுன்னா என்ன அர்த்தங்க? உடன்படிக்கை பண்ணப்பட்டாச்சு, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டாச்சு. அப்படின்னா நீங்கள் தாந்தோண்டித்தனமாக இல்லை. உங்கள் மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கும், ஆண்டவருடைய கண் எப்போவுமே ஒரு கண் இருக்கும் உங்கள் மேலே. அந்த கண், அதனால தான் கர்த்தருடைய கண் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவரோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நேரம் குறைந்து முடிய போகிறது. நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தோடு ஈக்குவலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம உலகத்தோடு ஈக்குவலாக, உலகத்தினுடைய அபிலாசங்கள், உலகத்துடைய பாவ பழக்க வழக்கங்கள். நான் உங்கள்கிட்ட பட்சமாக சொல்கிறேன், இந்த உலக பாரம்பரியங்களுக்கு நான் மரித்திருக்க வேண்டும். உலக பாரம்பரியங்களுக்கு மரிச்சிருக்கணும். நீங்களாம் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். உலக பாரம்பரியத்தை மறுபடியும் ரட்சிக்கப்பட்டும் அதை இங்கே கொண்டு வராதீங்க. நாம் உலக பாரம்பரியங்களுக்கு மரித்து விட்டோம். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மறுத்துட்டீங்களா இல்லையா? இன்னமும் அப்பப்போ அது எட்டி பார்க்கக்கூடாது. போன வாரம் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு என்னை கூப்பிட்றாங்க. என்னை ரொம்ப வருந்தி கூப்பிட்றாங்க, வந்து ஜெபம் பண்ணியே ஆகணும். என்னை வருந்தி கூப்பிட்றாங்க. நல்ல விசுவாசி. சரின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணா எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு இப்படி பார்க்குறேன், அந்த வீட்டினுடைய சுவரில் ரத்த காவி போட்டு ரத்தத்தை படி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அப்படியே இடிஞ்சு போச்சு. என்ன விசுவாசிகள், என்னையா விசுவாசிகள், இன்னும் உலகத்துக்கு சாகலையே. எல்லாத்த போல குங்குமத்தையும் விபூதியை வச்சுக்கிட்டு என்ன வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இதை செய்யறதுக்கு ஒரு பாஸ் தேவையா? இதுக்கு ஒரு பாஸ் தேவையா? நில வைக்கும் போது பொட்டை வச்சு பூவை வச்சு மாலையை போட்டு என்னையா கொத்தனார் சொல்கிறாரு, கொத்தனாரா காசு கொடுக்குறாரு? காசு கொடுக்குறாரு நீங்கள் தானே. ஆசாரி சொல்கிறாரு, கொத்தனார் சொல்கிறார். யாரையாவது சாக்கு போக்க சொல்லாதீங்க. உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கணும் நீங்கள் நினச்சா எப்படி நிற்கலாம். அதுக்கப்புறம் குத்துதே கொடையுதே எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்னத்தையாவது பண்ணி விட்டுறது, ஆகாத காரியத்தெல்லாம் பண்ணி உள்ளே கொண்டாந்து நுழைச்சி விட்டுறது. அப்புறம் மறுபடியும் ஏதாவது குத்துதே கொடையுதேன்னு சொன்னால் எங்களுக்கு கூப்பிட்டா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா,
சரியாக இருக்கணும். ஒரு பாலை நாம் தூக்கி போட்டால் நீங்கள் கேட்ச் பிடிக்கணும். அதே மாதிரி கர்த்தர் உங்கள் மேலே வர்றாருன்னா நீங்கள் அதை பிடிச்சிக்குங்க. நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தர் தெளிவாக எலியா சொல்கிறார், 2 நினைவுகளோடு இருக்காது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை மட்டும் பிடி. உலகம்தான் பெருசுனா உலகத்தோட ஓடிப்போய், உலகத்தோட ஓடிப்போய். நாங்கள் அங்கே ஒரு கால் வச்சுக்குவோம், இங்கே ஒரு கால் வச்சுக்குவோம். திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சு ஆண்டவருக்கு அப்படின்லாம் இந்த ரெட்டை வேஷம்லாம் வேண்டாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சரியாக பண்ணுவோம். இல்லையா உலகத்தோட உலகமாக நான் போயிடுறேன் போங்க அப்படின்னு போயிடலாம். இங்கே உள்ளே இருந்துக்கிட்டு ரெட்டை வேஷம் போடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உலக பாரம்பரியங்களுக்கு நாம் செத்துட்டோம். புரிஞ்சுக்குங்க. உங்கள் மேலே இருக்கிற மகிமையை மேன்மையை மறந்துடாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை மறந்துடாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. உங்கள் மேலே கர்த்தர் வச்ச ஒளியை மறந்துடாதீங்க. உங்கள் மேலே வச்சிருக்கிற ரட்சிப்பை மறந்துடாதீங்க. எந்த இடத்துலையும் உங்களை வித்து போடாதீங்க. நேற்றைக்கு பாப்பநாயக்கம்பட்டி ஸ்கூல் வாத்தியார், இந்த ஆர்சி சர்ச்சில் அவர் ஒரு மெம்பர், எனக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நாங்கள் ஒரு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஒரு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. 2-3 ஃபோன் பண்ணார். நான் பேச முடியல, வாய்ப்பே இல்லை. நேரில் பார்த்து சொல்லணும். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வச்சிருக்கிற பைபிள், என் பைபிள் என்ன சொல்லுதுன்னா சிலை வழிபாட்டுக்கு எதிர்த்து நிற்கிது. சிலை வழிபாடு செய்கிறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த சிலை வழிபாட்டுக்கு நான் பணம் கொடுத்தா அந்த சிலை வழிபாட்டை நான் என்கரேஜ் பண்ண மாதிரி அர்த்தம். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அதுக்கு பணம் கொடுக்க முடியாது. அவங்க கோச்சுக்குவாங்க, அதெல்லாம் நினைக்கிறேன். எனக்கு தேவை சத்தியமாக இருக்கணும். இந்த சிலை வழிபாட்டுக்கு என் தெய்வம் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கிற எதுக்கு நான் துணை போக மாட்டேன். ஒருவேளை உங்கள் சர்ச்சில் சாப்பாடு போகிறீங்களா, ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போகிறீங்களா, தாராளமாக சொல்லுங்கள், நான் ஒரு மூடை அரிசி எடுத்து கொடுக்குறேன். ஆனால் சிலை வழிபாட்டுக்கு என்னால் செய்ய முடியாது. கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சொல்லிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயுமே நம்ம ஸ்தானத்தையும் நம்ம தரத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. பாஸ்டர் அவங்க யார் தெரியுமா, எவ்வளோ காலம் எங்களோட பழகுறாங்க தெரியுங்களா, நான் எப்படி பாஸ்டர் சொல்ல, அப்படிலாம் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஜீவன் யாரையும் ப்ளீஸ் பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க. யாருக்காக உங்களை வித்துறாதீங்க. எந்த கொள்கைக்காக உங்களை வித்துறாதீங்க. அவங்க வற்புறுத்துறாங்க, இவங்க வற்புறுத்துறாங்க, அவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்களாம் இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்களாம் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. வராட்டி போகிறாங்க. கர்த்தர் இருக்கார் பார்த்து ஒரு தைரியத்தை கொண்டு வாங்க, தைரியத்தை கொண்டு வாங்க. எத்தனை நாளைக்கு உலகத்தை பிரியப்படுத்திட்டே இருக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு ஊரை பிரியப்படுத்திட்டே இருக்க போறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீதான் ஹைலைட். உன்னை பூஜ்ஜியமாக்காத, உன்னை பூஜ்ஜியமாக்காத. நீதான் 100. நீ 100ங்கிறத நீ மறந்துடாத. என்னுடைய பிள்ளைகளே, உங்களை பூஜ்ஜியமாக்காதீங்க, உங்களை 0 ஆக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டால் அந்த வைராக்கியத்துக்காக தேவன் எதையாகிலும் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. வைராக்கியமாக இருந்தா எதையாகிலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கார் வாங்க போனேன், கார் தேவை, காரை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்து பேசியாச்சு. கடைசியில் எனக்கு இஎம்ஐ போடுங்க சார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேட்டார். அங்கே ஷோரூமில் எங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. என்ன சார் சர்ச் இருக்குது ஃபாஸ்டருங்கிறீங்க? சர்ச் இருக்குதுங்க, அது ஏசுனார் பேரில் இருக்குங்க, என் பேரில் இல்லைங்க. அது ஏசுனார், அவர் தான் ஓனர், அவர் பேரில் இருக்குது சர்ச்சு, என் பேரில் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொன்னார், அப்படியா, அப்போ எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. வேணா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்க ஒரு 2-3 பேர் ஷூரிட்டி உங்களுக்கு கையெழுத்து போடுவாங்களா, வேணா கூட்டி வாங்க, அவங்க கையெழுத்து போட்டால் நாங்கள் வேணால் தர்றோம் அப்படின்னாங்க. நான் போய் யார்ட்டையும் கெஞ்ச மாட்டேயா, கொட்டேஷனை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய் ஒரு முழங்கால் போட்டு ஜபந்தான். அல்லேலூயா. நாங்கள் என்ன வெக்கப்பட்டா வந்துட்டோம்? தெரியாதனமாக அது இடத்த ஸ்தாபனத்துக்கு கொடுத்துட்டோமே, ஆண்டவர் கொடுத்துட்டோமே.
அப்படின்னு நாங்கள் யோசிக்கிற கூட்டம் அல்ல. கர்த்தர் பார்த்தார், என் புள்ள இப்படி போய் வெக்கப்பட்டு வர்றதா, என் நாமம் தரிக்கப்பட்ட புள்ள வெக்கப்பட்டு வர்றதா கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நான் போய் வாங்கியிருந்தா வருஷம் பூரா இஎம்ஐ கட்டியிருக்கணும். கர்த்தர் வாங்கி கொடுத்ததுனால எனக்கு இலவசமாக கொடுத்துட்டார். அல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க மக்களே, அவருடைய மனசில் இடம் பிடிச்சிக்குங்க. எப்படி போனால் ரூட்டை பிடிக்க முடியும் கண்டுபிடிங்க. எப்படி போனால் அவர்கிட்ட கறக்கலான்னு பிளான் பண்ணுங்க. எப்போவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட போகிற ரூட்டை கண்டுபிடிங்க. நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சொந்தக்காரர் முந்தா நாள் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. நான் இங்கே ஊழியத்துக்கு வந்தது அவர் வந்ததே இல்லை. அவர் மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வந்தார். அவர் தான் எங்கள் குடும்பத்தில் முத ரட்சிக்கப்பட்டவர். எங்கள் வர்க்கத்திலேயே ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க தான். அவர் வந்தார். இந்த கேட்டை அவர் தான் செஞ்சவர், முன்ன இருக்க கேட்டை அவர் தான் செஞ்சார். அவர் செஞ்சு அனுப்பிவிட்டதோடு சரி, சர்ச்சு பிரதர்ஷி கூட அவர் வரல. அவர் வந்தார். கடைசியில் என்னை பார்த்து, நீ இருந்த நிலைமை எப்படி, உன் ஊரில் நீ எப்படி இருந்த, இன்னைக்கு கர்த்தர் உன்னை இப்படி வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் அழுதுட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிற கிருபையை, உங்கள் மேலே இருக்கிற ரட்சிப்பை நீங்கள் ஒரு நாளும் தொப்புனு கீழே ஓட்டுறாதீங்க. அற்ப காரியத்துக்காக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக ஆண்டவர் சமூகத்தில். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு ஆகிறது? உங்கள் மேலே இருக்கிற ரட்சிப்பினுடைய அந்த தன்மை என்ன யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்காக பெருமைப்படுறீங்களா? இல்லை ரட்சிக்கப்பட்டதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஞானஸ்நானம் எடுத்துருந்துருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ, பிள்ளைகளை கொஞ்சம் கரை சேர்த்துட்டு பண்ணியிருந்துருக்கலாமோ? இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி இது இருக்குது. அதனால தான் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறார். கொஞ்சம் அவசரப்பட்டு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டோமோ? தேவனுடைய பிள்ளைகளே, யோசிக்கிறீங்களா? அவசரப்பட்டுட்டோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த உலகத்தோட உலகமா வாழ முடியலன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தெளிவா சொல்றார், அன்பு மகனே மகளே, நான் உன்னை முத்திர மோதிரமா வச்சிருக்கிறேன். நீ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். நீ உலகத்தோடு உலகமா அல்ல, நீ உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். உன் மேல நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன். நீ சாதாரண மனுஷன் அல்ல, நீ ஒரு ஆர்டினரி மனுஷன் அல்ல. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த ரட்சிப்புக்குள்ள உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை பெற்றாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிப்பை ஹைலைட் பண்ணாங்க. தனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை ஹைலைட் பண்ணி காண்பிச்சாங்க. ரட்சிப்பை மரக்காலால மூடி வைக்கல. தன்னுடைய ரட்சிப்பை மரக்காலால மூடி வைக்கல. தான் பெற்ற ரட்சிப்பை விளக்கு தண்டில வச்சாங்க. தான் பெற்ற ரட்சிப்பை மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க. ஊர் அறியும்படி, உறவு அறியும்படி
தான் பெற்ற ரட்சிப்பை கொண்டு வந்து வச்சாங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவே, நீர் நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி தனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பை ஹைலைட் பண்ணாங்க. அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய ரட்சிப்பை எந்த அளவுக்கு நீங்க கனமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய ரட்சிப்பை எந்த அளவுக்கு கனமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை நெருக்கி ஏவுகிறார். என்னுடைய ரட்சிப்பு அவர் சிந்தின ரத்தத்தின் வாயிலாக கிடைத்தது. அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அன்பு தேவ ஜனமே, நீ நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அவர் பரிபூரணமாய் தன்னை அர்ப்பணித்ததின் விளைவாக கிடைத்த ரட்சிப்பு. அவர் தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்ததின் விளைவாய் கிடைத்த ரட்சிப்பு. நீ பெற்ற ரட்சிப்புக்கு அவர் பரிபூரணமான கிரயத்தை கொடுத்திருக்கிறார். நான் பெற்ற ரட்சிப்புக்கு அவர் பரிபூரணமான கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஜனமே, கர்த்தர் உன் இருதயத்தின் வாசப்படி நின்று தட்டுகிறார். கதவை தட்டுகிறார். உன் இருதயத்தை திறப்பியா? நீ பெற்ற ரட்சிப்பை இனியாவது பாதுகாப்பியா? நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வேறு பிரிக்கப்பட்டவன். இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளு உபயோகியோ, ஏற்றுக்கொள்ளு ஏந்திக்கொள்ளு உபயோகியோ. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் நீதான் எல்லாமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவேன். என் வாழ்வில் நீதான் எல்லாமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை. உம்மை
உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை, உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை, உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. ஆண்டவர் சமூகம் உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்பா, நீங்க கொடுத்த ரட்சிப்ப நான் விளையாட்டா எடுத்துட்டேன். நான் விளையாட்டா எடுத்துட்டேன் ஆண்டவரே. உங்க ரட்சிப்பை விட என் சொந்தம் தான் ரொம்ப பெருசுன்னு என் சொந்தத்துக்காக வாழ்ந்துட்டேன். உங்க ரட்சிப்பை விட என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம்னு என் ஃப்ரெண்டுக்காக நான் வாழ்ந்துட்டேன். உங்க ரட்சிப்பை விட என் படிப்பு தான் முக்கியம்னு நான் படிப்புக்காக வாழ்ந்துட்டேன். நான் பெற்ற ரட்சிப்பை ஹைலைட் பண்ண வேண்டிய நான் பெற்ற ரட்சிப்பை ஹைலைட் பண்ண வேண்டிய மரக்காலால மூடி வச்சிட்டேன்பா. நான் பெற்ற ரட்சிப்பை மரக்காலால மூடி வச்சிட்டேன். கர்த்தர் சொல்ற, மகளே, உன் விளக்கை காத்துக்கொள், உனக்கு கொடுக்கப்பட்ட விளக்கை காத்துக்கொள், அது மங்கி எறியாதபடி காத்துக்கொள், அணைந்து போகாதபடி காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். உன் ரட்சிப்பை காத்துக்கொள், உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள். இதோ ராஜாதி ராஜா வருகிறார், வருகிறார். உன் ரட்சிப்பு கேள்விக்குறியாக வேண்டாம். நீ பெற்ற ரட்சிப்பு கேள்விக்குறியாக வேண்டாம். கர்த்தரிடத்திலே அர்ப்பணிப்போமா? யாராவது ஒருவர் அர்ப்பணித்து ஜெபிக்க கேட்கிறேன். ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உங்க சமூகத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? இருதயத்தை இந்த வார்த்தை வருடிக்கிட்டே இருக்குப்பா, வருடிக்கிட்டே இருக்கு. இதை ஒரு சாதாரணமாக எடுக்க முடியலை. நீ ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவரே, என் மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய மதிப்பு தெரியல, என் மேல இருக்கிற கிருபையினுடைய மதிப்பு தெரியல, நான் பெற்ற ரட்சிப்பினுடைய மதிப்பு தெரியல. இந்த நிலையில நான் வாழாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அந்த உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை ஒப்படைக்கணும். உலக அபிலாசங்களுக்கு நான் மரித்த நிலையிலே வாழணும். கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்படணும். ரட்சிப்பின் சாரம் என்னிலே விளங்கணும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற. வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளுக்குள்ள மாற்றம், வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை, வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு சத்தியம், வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உமது பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில்